Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு vlog பார்க்க போகிறோம். நவராத்திரிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க போகிறோம். கொலு பொம்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூரில் நார்த் மாடா ஸ்ட்ரீட்டில் வந்து போய்கிட்டு இருக்கேன். அந்த தெரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மை கடை வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான கொலு பொம்மைங்க இருந்துச்சு. இந்த பொம்மையோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்குமே வித்தியாசப்பட்டுச்சுங்க. ஒரு விலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அதிகமாக தான் சொன்னாங்க. எதுவுமே கம்மியான விலையெல்லாம் கிடையாது. நம்ம எவ்வளோ தூரம் பேரம் பேசி வாங்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு லாபம் தான். நான் அஷ்டலக்ஷ்மி செட் வந்து கேட்டேங்க. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா 2500 சொன்னாங்க, இன்னொரு கடையில் 1500 சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 900 rupeesக்கு வாங்கினாங்க. இந்த பாவை விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4500 சொன்னாங்க. பேப்பர் மெஷ், அது மண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேப்பர் மெஷ்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ப்ரைஸ் சொன்னாங்க. இது சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருந்தது. அதுக்குள்ளே போய் கேட்டப்போ அதே அஷ்டலக்ஷ்மி செட்டு பார்த்தீங்கன்னா 6500 சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு கடையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் பொம்மை வச்சுருந்தாங்க. நம்ம ஏதாவது தீம் யோசிச்சுட்டு வந்து வாங்கினோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் எதுவும் அந்த தீம்லாம் யோசிக்கலை. ஜென்ரலாக பார்த்துட்டு வந்தேன். ஏதாவது பிடிச்சிருந்தா அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து மாப்பிள்ளை அழைப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கார் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராவணன் தர்பார், அதுவும் சூப்பராக இருந்தது. ஒரு சில வந்து பார்த்தோன்னே அப்படி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. என் பசங்க வந்து கிரிக்கெட் செட்டு வாங்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நிறைய கடையில் தேடினேன். அங்கே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லாம் எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கிடச்சிச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு ரேட் பேசி நான் வந்து இது வாங்கிட்டேன். 1900 சொன்னாங்க. நான் 1200க்கு இந்த கிரிக்கெட் செட் வாங்கினேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மண் பொம்மை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த க்யூட் பப்ளி, இந்த மாமா மாமி இந்த செட்டு வாங்கினேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஆக்சுவலி பேப்பர் மெஷ், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஸோ இதுவும் பேரம் பேசி இதுவும் வாங்கிட்டேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டால், அதாவது ஒரு லேடி வந்து குடம் வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ரொம்ப சிங்கிள் பீஸ் தான், பட் பார்க்க ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு அதுவும் வாங்கினேன். இதெல்லாம் தான் நான் வாங்கின பொம்மைகள். அதாவது வருஷம் புது பொம்மை வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வருஷம் இதெல்லாம் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா பொங்கல் செட், அதாவது வீட்டுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு வழிபடுறாங்க அந்த மாதிரி ஒரு செட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடு, அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இட்லி விற்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமன், லக்ஷ்மணன், சீதா, ஹனுமன் அந்த ஒரு செட்டு வாங்கினேன். அதுவும் பேப்பர் மெஷ் தான். ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 rupees வந்துச்சு, இந்த 4 பீஸ். அதுக்கப்புறம் அந்த க்யூட் மாமா மாமி அது வாங்கினேன். அது வந்து 1500 rupees. அப்புறம் அந்த லேடி பார்த்திங்கன்னா இது 900 rupees சொன்னாங்க. அந்த கடைக்காரர் பார்த்திங்கன்னா 900லேருந்து கீழே இறங்கியே வரல, கஷ்டப்பட்டு போராடி 700 ரூபாய்க்கு இந்த பொம்மை வாங்கிட்டேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி செட், இது அவங்க சொல்லும் போதே 900 தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் பேரம் பேசலை, இதை அப்படியே வாங்கிட்டேன். நவராத்திரி கொலுவில் பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி, தசாவதாரம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் சாமி வைக்கணுமோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே முடிச்சுட்டு விஜயா ஸ்டோர்ஸ் போனோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா அதே ஸ்ட்ரீட்டில் 3வது கடையில் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. பட் நீங்கள் உள்ளே என்ட்ரானோடவே இந்த கடையை நீங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ளே போனாவே இங்கே பூஜைக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸுமே இருக்குங்க. நம்ம தாம்பூலம் வச்சு கொடுக்குறக்கு. ஸோ மொத்தமாக எல்லாமே ஒரே கடையில் வாங்கிடலாம். அந்த மாதிரியான ஷாப் தான். ரொம்ப ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையாவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. பட் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கடையில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா தாம்பூலம் வச்சு கொடுக்குறக்கான பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டை அப்படியே வச்சுருந்தாங்க. அதாவது பிளேட்டில் கண்ணாடி, சீப்பு, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, அதுக்கப்புறம் பொட்டு பேக்கெட், ஹென்னா பவுடர் இந்த மாதிரி வச்சு அப்படியே ஒரு பிளேட்டில் செட்டாக போட்டிருந்தாங்க. அது வந்து 80 rupeesோட அதோட ப்ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் குட்டி பேக் மாதிரி போட்டிருந்தாங்க. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து 45 rupees. அதுக்கப்புறம் அதே க்ரீன் கலர் பிளேட், அதாவது லீஃப் மாதிரி ஒரு பிளேட்டில் உள்ள செட்டாக வச்சுருந்தாங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 rupees. ஸோ பிளேட்டோட அப்படியே நம்ம பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக தனியாகவும் நிறையா இருந்துச்சு. மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா பாக்ஸில்,
பேக்கெட்ஸில் அந்த மாதிரி நிறையா செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. நம்ம அந்த மாதிரியும் வாங்கி நம்ம தாம்பூலம் வச்சு கொடுக்கலாம். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பர்ஸ், அதாவது நம்ம காட்டன் அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்மேட் பர்சஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60, 70, 80 அதோட சைஸை பொறுத்து ப்ரைஸ் வந்து மாறுது. குட்டி குட்டி பர்சஸ், ஹேண்ட்பேக்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதாவது செட்டாகவும் வச்சுருந்தாங்க, சிங்கிள் பீஸாகவும் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டி குட்டி பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 30 rupees, 45 rupees அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து ஒரு ஜுவல்லரிஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. இந்த குட்டி குட்டி பர்சஸ், ஹேண்ட்பேக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு. சில்க் மெட்டீரியல், அதுக்கப்புறம் மிக்சட் காட்டன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் இல்லாமல் பல்காக, அதாவது 12 pieces ஒரு செட்டில் இருக்க மாதிரியும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 450 rupees வந்துச்சு. இந்த செட்டாக அப்படியே கொடுப்பாங்க. நமக்கு நிறைய மல்டி கலர்ஸ் இருக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பென்சில், எரேசர்ஸ் அந்த மாதிரி செட் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு செட்டு வாங்கினேன். அதாவது பென்சில், எரேசர், ஸ்கேல் அந்த மாதிரி இதுதான் வாங்கினேன். ஸோ இது வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை, அதனால் இந்த வருஷம் நான் அதை வாங்கலை. பார்க்க ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, பட் குவாலிட்டி இல்லைங்க. ஸோ அதை வந்து வாங்காமல் நான் தனித்தனியாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாம்பூலம் பிளேட்ஸ் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. கோல்டு, சில்வரில் அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருந்தது. இந்த பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 25 rupeesலேருந்து ஆரம்பிக்குது. குட்டி பிளேட் பார்த்திங்கன்னா 25 rupees. இது எல்லாமே 30, 35 rupees தாங்க. அதை விட கொஞ்சம் பெருசு 65 rupees. இந்த பிளேட் பார்த்திங்கன்னா 50 rupees. ஸோ ஒரு பிளேட்டும் பார்த்திங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வெரி ஆகும். இது வந்து 45 rupees. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிளேட்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. இந்த பிளேட் பார்த்திங்கன்னா லோட்டஸ் ஷேப்பில் இருந்தது. அதாவது நம்ம பூஜைக்கு ஏதாவது அழகாக பூலாம் போட்டு வைக்கலாம், அந்த மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 60 rupees. நிறையா பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சாமி சிலைங்க வச்சுருந்தாங்க. இது வந்து கலசம் 60 rupees. அன்னபூர்ணி சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அது போக ஓம் போட்ட மாதிரி விநாயகர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அன்னபூர்ணி சிலை பார்த்திங்கன்னா 45 rupees சின்னது, பெருசு வந்து 65 rupees வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் தட்டோட ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குங்குமச்சிமிழ் வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 10 rupees, ஒரு செட்டாக 120 rupees வச்சுருந்தாங்க. இதை விட பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 15 rupees அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதுலேயே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரியான குங்குமச்சிமிழ் இருந்தது. இதோட ப்ரைஸ் 290 rupees. இதை விட பெருசு இருந்துச்சு. இதே சைஸோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 450 rupees வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆரத்தி பிளேட்ஸ். இதுவும் வந்து வெரைட்டியாக அழகாக வச்சுருந்தாங்க. சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்ம பூஜைக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தாம்பூலம் பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 20லேருந்து ஆரம்பிக்குதுங்க. சைஸ் வாரியாக இதுலேயும் வச்சுருக்காங்க. ஒரு சைஸுக்குமே ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க. பவுல் மாதிரி கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீசஸ். நம்ம தாம்பூலம் வச்சு கொடுக்கும் போது ப்ளவுஸ் வைப்போம் இல்லைங்களா, அதுவுமே சில்க் காட்டனில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஒரு செட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. 12 இருக்கும் ஒரு செட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து லக்ஷ்மி குபேரன் காயின். இதோட ப்ரைஸ் வந்து 25 rupees. இதே காயின் பார்த்தீங்கன்னா 10 coins இருக்க மாதிரி ஒரு கவரில் இருந்துச்சு. அது வந்து 110 rupees போட்டிருந்தாங்க. அதே லைனில் நிறைய அழகான பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கலச சொம்பு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஸோ இது நான் வந்து இப்போ காமிக்கிறது மீடியம் சைஸ். இது வந்து 300 rupees. இதை விட பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 450 rupees. ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி சொம்போட விலை வந்து மாறும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா வீட்டுக்கு வரவங்களுக்கு, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது குங்குமச்சிமில் ஒரு சின்ன பவுல் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலேயே ப்ளவுஸ் பீசஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. விலையெல்லாம் டசன் கணக்கில் வச்சுருந்தாங்க. ஸோ ஈஸியாக முன்னாடி வந்தோடனே நமக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி சிலைக்கு நம்ம போடக்கூடிய மாலைகள், அதுக்கப்புறம் தோரணம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து சைஸ் வாரியாக இருந்துச்சுங்க. குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மாலைகள் இருந்துச்சு. நீங்கள் ஸ்டெப்ஸில் போகும்போதே அதை வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு தேவையான அலங்கார பொருட்கள் தான் நிறையா இருக்குங்க. கிரீடோலாம் அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ் கிரீடம்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளெயினாக கொஞ்சம் கோல்டனில் அட்டையில், அதாவது நல்லா திக் அட்டையில் செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கிரீடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 1100 rupeesங்க இது. கிரீடம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு, முருகருக்கு, வெங்கடாச்சலபதிக்கு, கிருஷ்ணருக்கு, இந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான இந்த மாதிரி அலங்கார பொருட்கள் தான் இருக்கும். கிரீடம் பார்த்தீங்கன்னா கல் வச்சு இல்லாமல் இந்த மாதிரி பிளெயினாக கோல்டனில் கூட நிறைய கிரீடம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் லைட் வெயிட்டாக கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நம்ம சாத்தக்கூடிய தாலி, அதுவுமே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ் தாலி பார்த்திங்கன்னா 300 rupees. கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா அதாவது 450. அதில் 450ல் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா அந்த குண்டு
காசெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருந்தாங்க. ஸோ இது பார்க்கும்போது நிஜ தாலி மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு அதாவது கிரீடமுக்கு பின்னாடி ஒரு ஆர்ச் மாதிரி வைப்போம் இல்லைங்களா, ஸோ அது அம்மன் பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ எப்படி நம்ம அலங்காரம் பண்ணணும், எதை வாங்கலாம்னு அங்கே ஒரு மாடல் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. வளையல் மாலை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சின்ன சைஸ் வளையல்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவங்க அழகாக கோர்த்து வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. அம்மனுக்கு இந்த மாதிரி வளையல் மாலை சாத்தினா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட அங்கே ரெடிமேடாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு போடக்கூடிய நகைகள் தான். இது வந்து சைஸ் வாரியாக இதுவும் இருந்துச்சுங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு. நமக்கு எவ்வளோ வசதிக்கு ஏற்ப இது வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸஸில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம சாமி கிரீடத்துக்கும் அதுக்கப்புறம் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறக்கும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய நகைகள், அதாவது செட்டாக வச்சுருந்தாங்க. இது அதை விட கொஞ்சம் பெரிய பெரிய நகைகள் நமக்கு சாமியோட சிலையை பொறுத்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். சின்ன சைஸ் மாலை கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சின்ன சைஸ் அதாவது 3 லைன் வந்த மாதிரி 2 லைன் வந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 150லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். ஒரு குட்டி ஆரம் 200 ருபீஸுங்க. இது வந்து சின்ன சாமி சிலைக்கெலாம் போடுற மாதிரி 30 ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கண்ணாடி பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சுன்னா 25 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சாமி சிலை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக பித்தளை ஐட்டம்ஸ் தாங்க நிறையா வச்சுருந்தாங்க. அதாவது பித்தளை தட்டுங்க, விளக்கு, ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது, கற்பூரம் காட்டுறது, இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. நான் என்னால் இந்த நவராத்திரிக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ ஒரு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். அண்ட் ஒரு சில ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு உருளிங்க. நம்ம தண்ணி ஊற்றி பூ போட்டு சாமிக்கிட்ட வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஒரு மெட்டல் தாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ். இது வந்து உங்களுக்கு அமேசான்லேயும் கிடைக்கும். இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிற்கும் போது ரொம்ப ஸ்டடியாக நிற்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பாட் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். லோட்டஸ் ஷேப்பில் இருக்குங்க. அதை வந்து நம்ம கீழே நம்ம கழட்டிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். இதுவும் நான் விஜயா ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா திக்கான மெட்டீரியல் தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ நாள் வரும்னு எனக்கு தெரியல. பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நடுவில் கலசம் வச்சோன்னா சூப்பராக இருக்குங்க, அதனால் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் தான். இது வந்து விஜயா ஸ்டோரில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 60 ருபீஸுங்க. இது ஏதாவது பூ போட்டு வைக்கிறது, பழங்கள் வைக்கிறது, அந்த மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சாமிக்கிட்ட வைக்கும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குங்கும சிமிழ் தான். இது வந்து ஈச் 10 ருபீஸ். இதுவும் வந்து விஜயா ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பேக்கெட் வாங்கினேன். ஒரு பேக்கெட் வந்து 120 ருபீஸுங்க. ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாம்பூலம் பிளேட். இது வந்து ஈச் பிளேட் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பிளேட்ஸ் வாங்கினேன். அதாவது ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பிளேட்ஸும் அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பில் அந்த மாதிரி வாங்கினேன். ஸோ இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குட்டி சில்வர் பிளேட்டுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 32 ருபீஸ். இது வந்து க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கினா இல்லை வீட்டில் கூட டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட். இதுவும் 35 ருபீஸுங்க. அதாவது உள்ளே வந்து கொஞ்சம் குழியாக இருந்துச்சு, மேலே வந்து கொஞ்சம் டிசைனாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு 10 பிளேட் வாங்கினேன். ஸோ இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் சில்வர் கலரில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 58 ருபீஸ். இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக இருந்தது. ஸோ வச்சு கொடுக்கும்போது நமக்கு அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு தாம்பூலம் செட்டு வாங்கினேன். அதாவது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ சாம்பிளுக்காக ஒன்று வாங்கினேன். நம்ம கொலுக்கிட்ட வச்சுட்டோன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒன்று வாங்கினேன். இது ரொம்ப வர்த்தி தாங்க. 80 ருபீஸுக்கு இது ரொம்ப வர்த்தியான ஒரு தாம்பூலம் பிளேட்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆசனம் வாங்கினேன். இது வந்து கிருஷ்ணருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இந்த மாதிரி வச்சு பூஜை செஞ்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 210 ருபீஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் சவுக்கிங்க. அதாவது நம்ம சாமி சிலை கூட இது மேலே வச்சுக்கலாம். இது என்ன சின்ன விளக்கு வச்சுக்கலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வரலட்சுமி அம்மன் வைக்கும்போது கிரீடம்க்கு பின்னாடி ஒரு ஆர்ச் மாதிரி வைப்போம். ஸோ இது கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, அது வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா விளக்கு திரி தூண்டுகோல்னு கூட சொல்லுவாங்க. விளக்கு திரி வந்து நம்ம மேலே ஏற்றுறக்கும் கீழே இறக்கிறக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees. அப்புறம் பார்த்திங்கன்னா மனை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 280 rupees. இது வந்து நம்ம சாமி சிலை கூட மேலே வச்சுக்கலாம், உட்காந்து பூஜை பண்ணலாம், மல்டி பர்பஸ் தாங்க. அப்புறம் நம்ம தாம்பூலமுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன். கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம். இந்த மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா வெற்றிலையில் இருக்க மாதிரியும் இருக்குது, தனியாக ஒரு பாக்ஸில் இருக்குது, அது கூட வந்து தாலிக்காய் இருக்க மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீப்பு வாங்கினேன், தனியாகவும் சீப்பு வாங்கினேன், கண்ணாடி சீப்பு சேர்ந்து இருக்க மாதிரியும் வாங்கினேன். கண்ணாடி வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டேன். ஸோ நமக்கு பத்தாமல் போயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி பிரித்து கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாலி கயிறோட மஞ்சள் குங்குமம் இருக்க மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கினேன். அடுத்தது வந்து மெஹந்தி கோன், அதாவது நவராத்திரிக்கு வர குழந்தைங்களுக்கு வந்து வச்சு கொடுக்கலாம். மெஹந்தி கோனு, பொட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பென்சில், ஸ்கெட்சு, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கண்ணாடி சீப்பு இந்த மாதிரி தனியாக இருந்துச்சுங்க, இது 30 rupees. இது வந்து விஜயா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் கூட வாங்கினேன். இந்த பொட்டு பேக்கெட்டு, மெஹந்தி கோன், அதுக்கப்புறம் வளையல் இதெல்லாமே சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்ஸ், இதுலேயே வந்து கலர் கிளிப்ஸ், நெயில் பாலிஷ், ஹேர் பேண்ட்ஸ், நம்ம என்னெல்லாம் விரும்பி கொடுக்குறோமோ கொடுக்கலாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் நம்ம மங்களகரமான பொருளாக கண்டிப்பாக கொடுக்கணும். ஒவ்வொரு நவராத்திரிக்கும் இந்த மாதிரி கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கினேன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.